இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, டிஃபனுக்கு இட்லி தோசைக்கெலாம் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கேரட், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புளி, துவரம்பருப்பு, சிறுபருப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரில் வந்து துவரம்பருப்பு, சிறுபருப்பு, பருப்பு வேக வச்சோம் இல்லையா, ஒரு 3 விசில் விட்டு விசில் அடங்கின பிறகு இது மாதிரி மடித்து வச்சுக்கணும். நம்ம பருப்பெல்லாம் வெந்தது. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிட்டோம். கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பூண்டு, கொத்தமல்லி, இப்போ இந்த பருப்பு கத்திரிக்காய், இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டுருக்குறோம். அதனால் நல்லா கொதித்து இறக்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா சாம்பார் கொதிச்சிச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃபன் சாம்பார் ரெடி. கத்திரிக்காய், கேரட்லாம் போட்டால் சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.